பிரான்ஸ் அதிபர் எம்மானுவேல் மக்ரோன், ஜெர்மனி தலைவி ஓலாஃப் மெர்ஸ் மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் டொனால்ட் டஸ்க் இவர்கள் மால்டோவா நாட்டிற்கு விஜயம் செய்துள்ளனர். அவர்களின் முக்கிய நோக்கம் மால்டோவாவின் பாதுகாப்பும் இறையாண்மையும் வலுவாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு ஆதரவு வழங்குவது. ஜனாதிபதி மையா சாண்டுவின் அழைப்பின் பெயரில் பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன், ஜெர்மன் சான்சலர் ஃப்ரீட்ரிக் மெர்ஸ் மற்றும் போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் ஆகியோர் தலைநகர் சிசினாவுக்கு பயணம் மேற்கொள்வார்கள். ரஷ்யா தன்னை சீர்குலைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டும் ஐரோப்பிய ஒன்றிய வேட்பாளர் நாட்டிற்கு ஆதரவளிக்கும் வகையில் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் போலந்து தலைவர்கள் ஆகஸ்ட் 27 அன்று மால்டோவாவுக்கு செல்ல உள்ளனர் என்று எலிசி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 22, 2025 தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய சார்பு ஜனாதிபதி மையா சாண்டுவின் அழைப்பின் பெயரில் பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன், ஜெர்மன் சான்சலர் ஃப்ரீட்ரிக் மெர்ஸ் மற்றும் போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் ஆகியோர் நாட்டின் 34வது சுதந்திர ஆண்டு விழாவில் தலைநகர் சிசினாவுக்கு சென்று மால்டோவாவின் பாதுகாப்பு, இறையாண்மை மற்றும் ஐரோப்பிய பாதைக்கு தங்கள் முழு ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துவார்கள் என்று அது மேலும் கூறியது. 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுக்கு தொடங்கியதிலிருந்து ரஷ்யாவை கடுமையாக விமர்சிக்கும் திருமதி சாண்டு, மாஸ்கோ அரசியல் தலையீடை மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் சோவியத் குடியரசு உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ உறுப்பினர் ருமேனியாவுக்கு இடையே அமைந்துள்ளது. ஜூலை மாதம் தவறான தகவல் பிரச்சாரங்கள், சைபர் தாக்குதல்கள் மற்றும் வன்முறை போராட்டங்கள் மூலம் செப்டம்பர் தேசிய தேர்தல்களில் தலையிட ரஷ்யா சதி செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். மார்ச் மாதம் திருமதி சாண்டு உடனான சந்திப்பின் போது திரு மக்ரோன் மால்டோவாவையும் அதன் ஜனநாயக நிறுவனங்களையும் சீர்குலைக்க ரஷ்யாவின் பெருகின்ற முறையில் தடையற்ற முயற்சிகளை கண்டித்தார். ஜூலை மாத நடுப்பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பின்படி திருமதி சாண்டுவின் மையவலது ஆக்ஷன் அண்ட் சாலிடாரிட்டி கட்சி 39% ஆதரவுடன் முன்னிலையில் உள்ளது. அதைத் தொடர்ந்து ரஷ்யா ஆதரவு எதிர்க்கட்சி சோஷலிஸ்ட் கட்சி 14.9% ஆதரவுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது. மால்டோவாவின் பாதுகாப்பையும் இறையாண்மையையும் வலுப்படுத்தும் வகையில் மக்ரோன், மெர்ஸ், டஸ்க் ஆகியோரின் இந்த விஜயம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த சர்வதேச விஜயத்தை பற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். சர்வதேச அரசியல் மற்றும் உலகச் செய்திகளை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.